வெரி நைஸ் டேஸ்ட் இல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு சார். இன்னொரு பிளேட் எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. அதுக்கு என்ன சார், ஆர்டர் பண்ணுங்க. வெயிட்டா சார் சார் நீங்கள் ஆர்டர் பண்ணது ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு 5 மினிட்ஸில் கொண்டு வந்துடுறேன் சார். ஓகே ஓகே ஓகே, அது ரெடி ஆகட்டும். இன்னொரு பிளேட்டு குலோப் ஜாமுன் கொண்டு வாங்க. சாரி சார், குலோப் ஜாமுன் காலி ஆயிடுச்சு. என்னங்க இது, எதை கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்றீங்க? ஐ எம் ரியலி சாரி சார். இட்ஸ் ஓகே, போங்க. காயத்ரி, என்ன சார்? நான் எப்போவுமே அம்மா கூட ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடும்போது நான் ஸ்வீட்டை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் சார்? அவங்களுக்குன்னு ஆர்டர் பண்ண ஸ்வீட்டை என் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு. சார், நீங்க ஸ்வீட்டை இவ்ளோ விரும்பி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு சார். தெரிஞ்சிருந்தா நானும் மேடம் மாதிரி சாப்பிடாம உங்க கூட ஷேர் பண்ணிருப்பேனே. குட் ஐடியா. இப்போ ஒன்றும் கேட்டு போகல, ஷேர் பண்ணிக்கலாமா? ஐயோ சார், நான் எச்சி பண்ணிட்டேனே. அதனால இப்போ என்ன, எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஷேர் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஓகேனா ஷேர் பண்ணிக்கலாம் சார். ஹே, எனக்கு டபுள் ஓகே. இது காதலா இல்ல நட்பா? என்னால உன்னோட அன்பை புரிஞ்சுக்க முடியல சரியா. இல்ல வேண்டாம், நானே பரிமாறிக்கிறேன். ஓகே மேம். காயத்ரி, ஸ்ட்ராங்கா காஃபி சாப்பிடலாமா? எனக்கு வேண்டாம் சார், நீங்க வேணா சாப்பிடுங்க. ஓகே. வெயிட்டா, இது வரோம் சார். ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொண்டு வாங்க. ஓகே சார். யா. ஏன் காயத்ரி, எதுக்கு காஃபி வேண்டான்னு சொன்ன? இல்ல சார், என்னைக்கும் நான் அதிகமா சாப்பிட மாட்டேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்ததால கொஞ்சம் அதிகமாவே சாப்பிட்டுட்டேன். அதான். அப்போ இனிமே டெய்லி அதிகமா தான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இல்ல, இனிமே நீ ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்க போற, அத வச்சு சொன்னேன். வேற ஏதாவது வேணுமா சார்? காயத்ரி, வேற ஏதாவது வேணுமா? ஐயோ போதும் சார். ஓகே. பில் போட்டுருவா சார்? போட்டுருங்க. காஃபியோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு, ஆனா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க காஃபி சாப்பிடுற அழக பார்த்தா எனக்கும் குடிக்கணும் போல இருக்கு. இன்னொன்னு ஆர்டர் பண்ணவா? வேண்டாம் சார், இதுவே அதிகமா தான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. வேணும்னா ஷேர் பண்ணிக்கலாமா? ஐயோ, இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நான் எச்சில் படுத்துட்டேனே.
சார் நானும் உங்கள மாதிரி தான் சார். அன்பா பாசமா நட்பா இருக்கிறவங்க கிட்ட இதெல்லாம் பாக்குறதே இல்ல. அப்போ ஓகே, தாராளமா ஷேர் பண்ணிக்கலாம். ம்? ஆ சார் பில். ஆ ஆ சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் காயத்ரி? இல்ல உங்களை ஹோட்டலுக்கு சாப்பிட கூப்பிட்டது நான் தான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கறேன். அதனால பணமும் நான் தான் கொடுக்கணும். நானே கொடுக்கறேன் சார், ப்ளீஸ். ஐயோ காயத்ரி, உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்லாம்? வேண்டாம். இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சார், எந்த கஷ்டமும் இல்ல. தேங்க்யூ சார். அப்போ கிளம்பலாமா? ம், கிளம்பலாமே. ஒரு வீட்டில் வேலை செய்கிறவ கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றிய, என்னம்மா நீ? என்னை எதிர்க்கணும்னு நினைச்சவனையே குழி தோண்டி புதைச்சிட்டு மேல வந்தவனா எனக்கு மகளா பிறந்துட்டு இப்படி நடுங்கி போய் பேசுறிய, உயிர் போற மாதிரி இருக்குமா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல டாடி. என் பொண்ணா இருந்துகிட்டு இப்படி பேசலாமா? அடிச்ச கைய நான் உடைச்சிட்டேன் டாடி. நான் இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தேன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேம்மா. சட்டத்தோட பிடியில இருந்து உன்னை காப்பாத்திருப்பேன். சரி, நான் வெளியில வந்து அவ என் கையால தான் சாகணும்னு விதி இருக்கு போல இருக்க. கூடிய சீக்கிரம் வெளியே வரேன். நான் வெளியில வந்ததும் அந்த ஆதிசங்கரியே என்கிட்ட சமாதானத்துக்கு வந்து உன் பொண்ணு தியாவையே என் வீட்டு மருமகளாக்குகிறேன் அப்படின்னு உன்னை கல்யாணம் பண்ணி அவ கூட்டிக்கிட்டு போனான்னா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மொத்த குடும்பத்தோட நிம்மதியும் போச்சு. நான் வெளியில வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க டாடி, நீங்க வர்ற நாள நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன்.